Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் எல்லா வாட்ஸ்அப் யூசர்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் எனபிள் ஆகலைன்னா சீக்கிரமாக அப்டேட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக எனபிள் ஆகிடும். ஸோ இப்படி வாட்ஸ்அப் பேமெண்ட் இப்போ வந்ததுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே, ஃபோன்பே, ஸோ இதோட இதை வந்து ஷேர் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து இது எல்லாத்த விட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதன் காரணமாக அதுலேயே பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஸோ இவங்க மற்ற ஆப் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இந்த ஆப்லேயே பேமெண்ட் இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸோ இந்த வீடியோவில் இன்னொன்று சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அந்த ஜிபிஎஃப்எம் வாட்ஸ்அப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ என்னென்ன ரிஸ்க் அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நார்மல் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜில் வந்து எண்ட் டு எண்ட் கரப்டட்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹாய் நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், பட் அது ஃப்ரெண்டுக்கு போய் சேர்றப்ப அங்கே ஹாய்னு சேருது. அந்த இடைப்பட்ட அந்த சர்வருக்கு போகிறப்ப எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கோடாக கன்வெர்ட் ஆகி போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கரப்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்கரப்டடுங்கிறது தான் இந்த கோடா கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த செயலுக்கு பேர் தான் என்கரப்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கோடில் கூட நிறைய ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஈஸியாக ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க. இதே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் ஜிபி வாட்ஸ்அப்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே ஹாய்னு அனுப்புனீங்கன்னா சர்வருக்கு ஹாய்னு போகும், ஸோ அங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹாய்னு தான் போகும். ஸோ இந்த செக்யூரிட்டி வந்து இந்த நார்மலாக வாட்ஸ்அப்பில் இருக்கிறத விட இந்த ஜிபி அண்ட் எஃப்எம் வாட்ஸ்அப்பில் வந்து கிடையாது. ஸோ இப்போ நார்மல் வாட்ஸ்அப்பில் பார்த்தோம்னா இந்த எண்ட் டு எண்ட் கரப்டட் சிஸ்டம் இருக்கிறப்பவே பல ஹேக்கிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் இல்லாத இருக்கிற இந்த எஃப்எம் ஜிபி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரானது. இவ்வளோ டேஞ்சரான ஒரு வாட்ஸ்அப் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நார்மல் வாட்ஸ்அப்போட இந்த எஃப்என்ஜிபி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு மெசேஜை வந்து நார்மல் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும்னா ஒரு 5 பேர் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 5 பேர்கிட்ட பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு 5 பேர்கிட்ட பண்ணணும். ஸோ அதே இந்த ஜிபி எஃப்எம் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 250 பேர் வரைக்கும் நம்மளால ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி குரூப்பாக இருக்கட்டும் இல்லை தனி கான்டாக்டாக இருக்கட்டும் 250 வரைக்கும் நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதனால் நிறைய பேர் இப்போ வந்து இந்த எஃப்எம் ஜிபி வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு அதில் ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஞ்சரும் அதிகமாக இருக்குங்கிறது கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க. எந்த ஒரு ஆப்பாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும் ஸோ எடுத்தோன்னே உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தராங்கன்ட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஸோ இதில் அந்த அளவுக்கு டேஞ்சரும் நமக்கு அதிகமாக இருக்குங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நார்மல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வருது. ஸோ அதுவே சேஃப் இல்லைன்னு சொல்கிறேன் நான். பட் இந்த எஃப்எம்ஜிபி வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து அவங்க எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு டேஞ்சர் அந்த எஃப்எம் அண்ட் ஜிபி வாட்ஸ்அப்பில் இருக்குங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ இது எஃப்எம் ஜிபி வாட்ஸ்அப்லாம் இங்கே யார் வந்து மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த துபாய், அபுதாபி, ஸோ இந்த பக்கம் இருக்கிறாங்கல்ல, ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு சில ஹேக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் ஜிபி வாட்ஸ்அப்பை தான் அதிகமாக டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஃப்ரீயாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான். ஸோ ஏன்னா வாட்ஸ்அப்பை அதிகமாக டெஸ்ட் பண்ணுறது இங்கே தான். எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் யூடியூப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தால் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர், இந்த ஆப்பு, ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி கார்ப்பரேட் கம்பெனி வந்து எல்லாமே எடுத்தோன்னே இந்தியாவில் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து டெஸ்டிங் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஸோ நிறைய கண்ட்ரியில் இதை பேமெண்ட் வந்து பே பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் இது வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் ஸோ இது வந்து பேமெண்ட் பே பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டு இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்டை யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ பேடிஎம்மாக இருக்கட்டும், அந்த ஃபோன்பேவாக இருக்கட்டும், கூகுள் பேவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு உங்களோட பின் வெரிஃபிகேஷன் அந்த ஓடிபியோ ஸோ எந்த ஒரு ஓடிபியாக இருக்கட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் உங்கள் மொபைலை வந்து ஆக்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே என்ன பேசினாலும் என்ன
ஒரு மெசேஜ் அனுப்புனாலும் உங்கள் மொபைலை யார் ஆக்சஸ் பண்ணி வச்சுருக்கோங்களோ அவங்களுக்கு தெளிவாக போய் சேரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. உங்கள் இமெயில் இருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நான் ஒரே விஷயத்தை சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. எவ்ரி 15 days or 13 days பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலை அதோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர் தான் நான் சொல்வேன். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இந்த எஃப்எம்ஜிபி வாட்ஸ்அப்பில் பேமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நார்மல் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளம் இருக்குது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பை விட ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல அவேர்னஸ் கண்டென்ட்டோட பார்க்கலாம் நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதா ஸோ என்னோட யூடியூப் அனாலிசிஸில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. பை பாய்.